அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு இந்த ஹைதராபாத்தில் விமானத்தில் போனவங்க ஒரு 250 பேர் போயிருக்காங்க. அது கவனக்குறைவு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ 250 பேர் பைலட் என்ன பண்ணுறாங்க, அந்த கம்ப்யூட்டரில் என்ன ரிப்பேரா என்ன ஏது, இந்த கவனக்குறைவு இல்லைன்னா 250 பேர் போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, மெடிக்கல் காலேஜு கேன்டீன் மேலே போய் மோதிருக்குது. அதில் ஒரு 100 பேர் கணக்கு பார்த்தா ஒரு 200-300 பேருக்கு மேலே காலி. இவ்வளோ கவனக்குறைவாக என்ன வேலை செய்கிறாங்க? எதுக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்டு ஓட்டுறவங்களுக்கு என்ன அவ்வளோ கூட கவனம் இல்லை? என்ன முன்ன இப்போ ரோடில் தான் பிரச்சனை அதிகமாக, ரோடில் தான் போயிட்டு இருக்குது. நிறையா ரோடில் எங்கெங்கே ஆக்சிடெண்ட்டு, காரு சந்தில் விட்டு எங்கெங்கே டெய்லியும் ஆபத்து தான். ரோட்டில் கீழே தான், மேலே போகலாம், அங்கேனா தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை. இப்படி நிலைமையில் இருக்கும்போது இது காரணம் என்னென்னா, அந்த என்ன சொல்கிறது, அந்த கவனக்குறைவு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பைலட் என்ன பண்ணுறாங்க, அந்த ஓட்டுநர் என்ன பண்ணுறாங்க, கிளியராக அந்த கவனக்குறைவு இல்லாத ஒரு 5 நிமிஷத்துலேயே ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அப்புறம் என்ன இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க? மக்கள் என்ன சாதாரணமாக ஒரு கோடி ரூபா அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் சேர்த்துருக்காங்க. அவங்க யார் கட்டுவாங்க கொடுக்குறது பணத்தை? பக்கத்து வீட்டுக்காரன்னு கொடுத்துருவாங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் ஒரு முக்கியம் இல்லையா? கவனக்குறைவாக நீங்கள் எப்படி ஒரு பைலட் கவனமாக ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு கவனம் இல்லாத எதுக்கு அந்த பைலட்டு எடுக்கணும்? 5 நிமிஷத்துலேயே ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு தொழில் எப்படி செய்கிறது? இதுதான் தொழில் செய்கிறதா நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ கவனக்குறைவாக இந்த நாட்டில் கவனக்குறைவில் தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. நிறைய போதை போடுறான், கவனக்குறைவு மாறிடுது, மைண்டே ஃபுல்லாக மாறி போகுது. காரணம் என்னென்னா எல்லாம் பூர்த்தியாக சரக்கு ஆகிடுச்சானா என்ன ஆகிடுச்சாலும் தெரில, கவனக்குறைவு ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அப்புறம் எதுக்கு? இத்தனை நாள் போன வண்டி இது ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா இங்கே ஏசி ஒர்க் ஆகுதா, இல்லை வண்டி 2 இன்ஜின் இருக்குதுல என்ன ஒர்க் ஆகுது ஏதாகுது, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சொல்லு, இதெல்லாம் பார்க்கணியா? யாராக இருந்தாலும் சரியா, டூ வீலர் ஓட்டுறவனாகட்டும், பைக் ஓட்டுறவன், கார் ஓட்டுறவன், யாராக இருந்தாலும் சரி, இந்த மைண்டுக்கு வேலை கொடுங்க. கவனக்குறைவு கொஞ்சம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் சர்வநாசனம். புரியுதா? நீ இல்லை, மொத்த மக்களே இப்படி தான் வாழ்கிறான் இந்த காலத்தில். என்ன அந்த காலத்தில் விமானம் தயாரிச்சான், இது வரைக்கும் இது மாதிரி ஆயிருக்கா? 250-300 பேர் இன்னைக்கு போய் கேன்டீன் மேலே மோதி இருக்குது. அதுதான் பாலிடெக்னிக்கு மெடிக்கல் காலேஜ் அந்த இடத்துல போய் மோதி இருக்குது. இவ்வளோ ஆபத்து நடந்து அது போய் அங்கே எத்தனை பேர் சேர்த்தாங்கன்னு தெரில, எவ்வளோ பேர் காலியானான்னு தெரில. அதில் 100-200 பேர் எல்லாம் படிச்சிருப்பாங்க. கேன்டீன் மேலே இதாக இருக்குது. இங்கே போனது 250 பேர், 247 பேர். அங்கே ஒரு 100-200 பேர், நல்லா ஒரு 400-500 பேர் இப்போ சாதாரணம். நாடே இப்போ வேதனைப்படுது. எதையா இவ்வளோ போய் இவ்வளோ ஒரு செகண்டு கொஞ்சம் என்ன இருக்குது இங்கே செக் பண்ணி தானே வண்டி ஃப்ளைட்டை எடுக்கணும். சொல்லுங்கள், விமானத்தை செக் பண்ணி இங்கேருந்து என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாமே செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணும். ஏன்னா அது என்ன கீழே தரையிலே போகுது பிரேக் போட்டு நிறுத்துறதுக்கு. மேலே பறக்கிறது இது. எவ்வளோ ஒரு கவனக்குறைவாக இந்த செயல்பாட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் அது? சொல்லுங்கள், விமானத்துறை என்ன பண்ணுது? அந்த இடத்துல இன்ஜினியர் இருப்பான், எத்தனையோ இருக்காங்களாம் செக் பண்ணி தானே வண்டி அனுப்புவாங்க. இவ்வளோ கவனக்குறைவாக என்ன சாதாரண விஷயமா? 250 பேர் 500 பேர் காலியாக இருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா? அது யார் அந்த பைலட் மேன் இந்த துறை ஃப்ளைட் துறை என்ன சொல்கிறேன்னா, விமானத்துறையில் ஆளுங்க இன்ஜினியர் இருப்பான். இன்ஜினியர் எத்தனை பேர் இருக்கான் அதெல்லாம் செக் பண்ணி தான் நான் பார்க்கணும். வண்டி இறங்கின உடனே ஃப்ளைட் இறங்கின உடனே செக்கப் அவங்க பண்ணணும். ரூல் இது இருக்குது. இன்ஜினியருக்கு என்ன வேலை சொல்லு? இன்ஜினியர் எல்லாத்தையும் செக் பண்ணியா? இப்போ என்ன இருக்குது, என்ன வண்டி கண்டிஷன் இருக்குது, என்ன போகுமா இல்லையான்னு ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி தான் வண்டியை ஏற்றணும் மேலுக்கு. இது ஃப்ளைட்டை ஏற்றணும். நீ பாட்டுக்கு வண்டி என்ன டூலரா என்ன காரா? வண்டி ரோட்டில் போய் நிறுத்தி வாரமாக போட்டு நீ மரத்துக்கிடுச்சு நிறுத்துறதுக்கு. சொல்லுங்கள், இதில் போய் உங்களால் 1000 பேர் இன்றைக்கி குடும்பம் 1000 குடும்பம் அழிஞ்ச மாதிரி தான். சொல்லுங்கள், ஒரு குடும்பத்திலே 5 பேர் அது மாதிரி எத்தனையோ பேர் காலி. குடும்பத்தில் எவ்வளோ பேர் வேதனை? ஒரு கோடி ரூபா கொடுத்தா எல்லாம் நீடாகாது, பணத்தெல்லாம் ஒரு ஈடு ஆகாது. தெரியுதா? போனஸுக்கு அது எத்தனையோ கோடி சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம். இது காரணம் யார்? விமானத்துறை அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். விமானத்துறையில் கண்டிப்பாக அவங்களுக்கு யார் ஏஜென்ட்டாக இருக்கா, யார் அதில் இன்ஜினியர் இருக்கிறா, அவங்கள ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்கள பண்ணுங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நான். இங்கே ஃப்ளைட் துறைக்கு இன்றைக்கி விமானத்துறை எவ்வளோ இருக்காங்க இப்போ இதுக்கு என்ன அது பூர்த்தி யார் இன்ஜினியரு, யார் நிர்வாகம், அந்த நிர்வாகத்தை ஃபஸ்ட்டு யாரை சஸ்பெண்ட் பண்ணு. வெளியே மேலே 250 பேர் மேலே ஏற்றின்னு போகிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? செக் பண்ணி தானே ஃப்ளைட்டை மேலே ஏற்றணும்.
செக் பண்ணாத உங்களுக்கு என்ன வேலை இருக்குதுடா? ஏன் கவனக்குறைவு உங்களுக்கு? இதான் வந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை. இந்தியாவில் யார் இப்போ மோடி பேரை கெடுத்துறீங்களா? சொல்லு, மோடி பேரை கெடுத்துறீங்களான்ற ஒருத்தருக்கும் என்ன காவல் உட்காந்து போறா மோடி? சொல்லு, எதுக்கே வேலை சம்பளம் வாங்குறீங்களா? லட்சக்கணக்கில் வாங்குறீங்களா? 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறீங்களா? இன்ஜினியருங்க என்ன வேலை செய்யுங்கிறீங்க? சொல்லு, இன்ஜினியர் என்ன வேலை செய்றீங்க? ஒரு இன்ஜினியர் வந்து ஃப்ளைட் இறங்கும் போதும் வந்து செக்அப் பண்ணும், மேலே ஏற்றும் போதும் விமானம் கரெக்டாக இருக்கா இல்லை இப்போ வேலை செய்யுதா என்ன, அதெல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே. அது என்ன இருக்குது, ஒரு வயர் எதனா ப்ராப்ளம்னா கூட வேலை செய்யாது, எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அப்படி இருக்க நிலைமையில் நீ 5 நிமிஷத்தில் ஃப்ளைட் மேலே ஏறி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் வந்து கவனக்குறைவு காரணம்யா. கவனம் ஒரு செகண்ட்யா அப்படியே கண்ணு முடி தோறதுக்குள்ள எல்லாம் சர்வநாசம் ஆயிரு. கொஞ்சமான மனசாட்சி வேணாவா? இப்போ 250 இதில் 250 பேர் போனது இல்லாமல் அங்கே ஒரு 250 பேர் போய் இதில் மோதி என்ன அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து என்ன காலி ஆயிடுச்சு. எப்படி அதெல்லாம் என்ன நியாயம்? இதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். என்ன தர்மம் என்ன கருமோ? நாடே நாசமாக போயிடுக்குதா. உடனே கொரோனா கண்ணா எல்லாமே ரோடில் பார்த்தா ஆக்சிடென்ட், டெய்லி ஆக்சிடென்ட். சந்தில் விடுறான், இவ்வளோ சந்து இருந்தால் காரில் இவ்வளோ விடுறான், டூவீலர் இப்படி விடுறான். லைசன்ஸ் ஒழுங்காக இல்லை அவனுக்கு, வண்டி எப்படி ஓடுறதுனே தெரியாது. இவன் என்ன பண்ணுறான்? 11 வருஷம் விமானம் ஓட்டுறவங்க வண்டி என்ன இது ஃப்ளைட் என்ன கண்டிஷன் இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியாமல் எப்படியா வந்து ஃப்ளைட்டை மேலே எடுத்துருவ நீ? 5 நிமிஷத்துக்கு உழுதுன்னா அப்புறம் எவ்வளோ நீ ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க? இங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன கண்டிஷன் இருக்குன்னு தானே நீ மேலே ஏற்றணும். எடுத்த உடனே என்ன டூலரா இல்லை என்ன இதை நடந்து ஓடிடுறதுக்கு பைக்கா? மேலே ஏற்றுறதுன்னா கிளியராக அதை செக் பண்ணி இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு பராமரிப்பு ஆள் இருக்கிறா இல்லை? செக் பண்ணி தானே வண்டி மேலே ஏற்றணும். நீ இது ஃப்ளைட்டு மேலே ஏற்றுறதுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஏற்றிடுறதவா? ஃபஸ்ட்டு கவனம் ஒரு ஃபஸ்ட்டு யார் அது நிர்வாகம்? யார் ஃப்ளைட்டு நிர்வாகம்? யார் அந்த நிர்வாகத்தை ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணு. கரெக்டாக கவனமாக இருக்குனியா, கவனமாக இருந்து ஃப்ளைட் ஏற்றியா? யாராக இருந்தாலும் சரி 10 நிமிஷம் ஒரு லேட்டாக கூட ஆகட்டும், செக் பண்ணி கரெக்டாக இருந்தாலும் நம்ம வேறு பேசஞ்சர் வேறு இதில் ஃப்ளைட்டில் ஏற்றியா, வேறு விமானத்தில் ஏற்றி அனுப்பு. எதை விடுத்து ஏற்றி கொண்டு எல்லாம் சாகிடுச்சுருங்க நாடு. என்னையா உங்களை நம்பி எப்படியா வர்றது? டிரைவருங்க இருக்கிறதுனால தான் டிரைவருங்க பண்ணுறதெல்லாம் இவ்வளோ. விமானத்துலேயும் பிரச்சனையே போ. படிச்சு தான் வந்துருக்கிறீங்க வேலைக்கு. படித்து வந்து 2 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அறிவு இல்லை நீங்கள் சேகரத்துக்குன்னே வந்தாலும் அத்தனை பேர் 250 500 பேர் காலி பண்ணுறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு யார் வந்து டிரைவராக இருக்கிறீங்களா அதுக்கு ஒழுங்காக வந்து கவனம் அந்த மெயினில் ஏற்றிக்கோ. உனக்கு வீட்டு பிரச்சனை எல்லாம் வச்சுக்கினே நாட்டு பிரச்சனை வச்சுக்கலாம் வந்து கவனத்தை வந்து அதில் வரக்கூடாது. மெயினாக வந்து என்ன மெயின் வீட்டு வேலை ஃபுல்லாக இது தான் இருக்கும். ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ன வேலை சரி அதில் தான் இருக்கணும். கவனத்தை இந்த பக்கம் அந்த பக்கம் செதற விடக்கூடாது. குதிரைக்கு எப்படி கடவுளம் போகிறோம் அந்த மாதிரி கரெக்டாக இருந்து ஃப்ளைட்டு ஓட்டணும். அப்படியே பட்டவங்க டிரைவராக இருங்க. இல்லைன்னா எது கேட்குறீங்க நீங்களாம்? இன்ஜினியர் என்ன வேலை செய்றீங்க? யார்கிட்ட ஃப்ளைட்டில் வந்து பாரு இந்த இதில் விமானத்துறையில் சஸ்பெண்ட் பண்ணியா? யார் அது வந்து யாராச்சும் பண்ணவும் யார்? அது செக் பண்ணி அனுப்பணும் யார்? அவனுக்கு ஓய்வுனா வெளியேற்றி அவனை ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பு. இது மாதிரி எத்தனையோ ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா எவனுக்கு ஆபத்து இதெல்லாம்? எனக்கு வகுறு எழுதியா? வகுறு எழுது 500 பேருக்கு மேலே காலியா கணக்கு பார்த்தா 250, அங்கே ஒரு 250 பேர் கேண்டீனில் காலியாக இருக்கிறாங்க மெடிக்கல் காலேஜில். இதெல்லாம் வந்து ஆனால் ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. என்ன நினச்சிக்கிறீங்க மனசில்? பணம் கொடுத்தாலும் சரியாயிடுமா? என்ன சொல்கிறேன், யார் இருந்தாலும் டிரைவருங்கன்றவனுக்கு ஃபஸ்ட்டு மூளை இருந்தால் தான் அவனுக்கு வேலை கொடுங்க. தண்ணி அடிக்கிறவனுக்கு சோம்பேறிக்கு மாம்பேறிக்கு ஒதுவாத கையிலாகாத பசங்களுக்கு எல்லாருக்கும் லைசன்ஸ் கொடுத்துட்றீங்க. யாருனாலும் ஃப்ளைட் ஓட்டலாம், யாருனாலும் ஏர்பிளான் ஓட்டலாம், யாருனாலும் விமானம் ஓட்டலாம், ஹெலிகாப்டர் ஓட்டலாம். அவனுக்கு தகுதிக்குதான் ஃபஸ்ட்டு பாருயா. டிரைவர் கரெக்டாக ஓட்டுறான்னா அவன் கரெக்டாக மெயின்டைன் இருக்கான்னு பாருயா. எல்லாரும் செக் பண்ணி தான் அது போய் இவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குமா? இதை கேட்டால் வந்து நான் கேட்டவன் யார் இருந்தாலும் சரியா, டிரைவர் கார் ஓட்டணும், டூலர் ஓட்டணும், எவனை இருந்தாலும் சரியா, சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதியா. அதே மாதிரி கவனம் குறை வைக்கிற வண்டி எடுக்காதியா. கரெக்டாக வண்டி ஓட்டணும். ரோட்டில் எத்தனை ஆக்சிடென்ட் இல்லையா சொல்லு? எத்தனை ரோட்டில் போனால் ரோடு ஃபுல்லாக ஆக்சிடென்ட்டு. ட்ராவல்ஸ்காராக இருக்குது ஒரு பக்கம், ஒரு பக்கம் சாயந்தரம் தூந்து எல்லாமே கவுத்து விட்டுறான். கரப்பாசு கரம்பூசி எப்படி கவுத்து விடுது அது மாதிரி கீழே வந்து போயிடுறான். பாரு யாரும் எச்சரிக்கிறேன், ஒழுங்காக இருந்தால் டிரைவர் கரெக்டாக ஓட்டுங்க, இல்லைன்னா எவன் ஓட்டாதீங்க. புரியுதா? கவனக்குறை வைக்கிறவங்க வண்டி தொடாதீங்க. புரியுதா? தண்ணி அடிச்சுட்டு ஓடுறது, கவனக்குறை வைக்கிறது, கவனம் இல்லாத வேற பக்கம் வச்சுன்னு ஓடுறது, தொழில் சுத்தமாக இருந்தால் அந்த டிரைவிங் இது செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணு அந்த ஃப்ளைட் துறை யார் அந்த மேனேஜ்மெண்ட்டு அவனுக்கு சஸ்பெண்ட் பண்ணு. விமானத்துறையில் யார் வந்து இருக்கிறாப்படியா
அவன் யாருன்னு சொல்லு, அவனை சஸ்பெண்ட் பண்ணு. இதான் நான் சொல்லுவேன். அனைவருக்கும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அஞ்சலி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.